முதல்ல நித்திய தெய்வன், ரெண்டாவது என்னது? he is not a power, he is a person. சரி, அவர் வந்து ஒரு பர்சன் நீ எப்படி கற்றுக்கொள்ள முடியும், எப்படி விளக்க முடியும்? How do you say he is not a person but a power? How do you say he is not a power but a person? Okay, அவர் துக்கப்படுகிறார், he has emotions. வேற என்ன? இன்னொரு முக்கியமான காரியம் இருக்கு, he has a will. அவர் தமக்கு சித்தமானவனுக்கு. ஓகே, மூணாவதா நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க பரிசுத்த ஆவியானவரை குறித்து? things he was involved in creation. எதுலலாம் அவர் அவர் வானத்தையும் பூமியும், அவருடைய பணி என்னது? பிதாவானவர் சிருஷ்டிக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவருடைய பணி என்னது? அலங்கரிக்கிறார். he beautifies it. அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமான வானத்தையும் பூமியும் அவர் என்ன பண்றாருங்க? in the creation of man. அப்புறம் in the creation of angels, இல்லையா? வான தூதர்கள். ஓகே, நான்காவதா பரிசுத்த ஆவியானவர் யாரு தம்பி தங்கச்சி? ஓகே, அவர் நித்திய தேவன் நம்ம பார்த்தோம், அவர் ஒரு நபர் என்று நம்ம பார்த்தோம், அவர் சிருஷ்டிப்பின் தேவன் நம்ம பார்த்தோம். நான்காவதா பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு நடத்தின? ரட்சிப்பின் தேவன். இப்ப ரட்சிப்புல பரிசுத்த ஆவியானவர் என்னெல்லாம் செய்யறாரு? முதல்ல என்ன பண்றாரு? நமக்குள்ளாக பாவ உணர்வு அளிக்கிறாரு. அப்புறம் ரெண்டாவது என்ன பண்றாரு? விசுவாசிக்கு உதவி செய்யறாரு. who is the holy spirit? பரிசுத்த ஆவியானவர் யார்? இந்த தெளிவு நமக்கு ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நிறைய குழப்பமான போதனைகள் இருக்கு. இரண்டாவது கேள்வி, இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? how do I receive the holy spirit? இந்த கேள்விக்கு நாளைய தினத்தின் செய்தியில நான் உங்களோட கூட பதில் கொடுக்க போறேன். ஏன்னா அது கொஞ்சம் கடினமான ஒரு கேள்வி. அது இன்னைக்கு நான் பேசினேன் அப்படின்னா நேரம் பத்தாது. how do I receive the holy spirit? மூன்றாவது கேள்வி, இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி என்னை வழி நடத்துகிறார்? இந்த முதல் கேள்வி who is the holy spirit, அதே போல பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்படி வழி நடத்துகிறார்? இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரை பத்தி நம்ம கற்றுக்கொள்ளும் போது ரெண்டு ஆபத்துகள், 2 dangers. ஆபத்துகளையும் நாம தவிர்க்கணும். ஓகேங்களா? இந்த ரெண்டு ஆபத்துமே இன்னைக்கு திருச்சபைகள் இருக்கு. முதல்ல, நான் வேதத்தின்படி பரிசுத்த ஆவியானவரை கற்றுக்கொள்ளாமல் என்னுடைய அனுபவங்களின்படி பரிசுத்த ஆவியானவரை விளக்க முயற்சிக்கிறேன். I don't learn about the Holy Spirit from the scriptures, rather I imitate the Holy Spirit from my experience. இன்னைக்கு நிறைய பேர் வந்து பரிசுத்த ஆவியானவர் போதனைகளை கொடுக்கிறவங்க வேதத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் யார் என்று போதிக்காமல் அவருடைய அனுபவங்களின்படி பரிசுத்த ஆவியானவர் யார் என்று என்ன பண்றாங்க? போதிக்கிறாங்க. இப்ப அனுபவம் சொல்றப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த அனுபவம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். உதாரணமா நம்ம பார்த்தோம்னா, நீங்க சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று அப்போஸ்தலர் 1:8 நம்ம பார்க்கிறோம். நீங்க சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு அப்போஸ்தலர் 1:8. எருசலேம்ல, யூதேயாவுல, சமாரியாவுல, உலகம் எங்கும். இந்த வாக்குத்தத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எழுதி வச்சுக்கலாம். 4 அதிகாரங்கள்ல இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்ற அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல எருசலேம்ல அவர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல அவர்கள் சமாரியாவுல சாட்சிகளாக இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல அவர்கள் யூதேயாவுல சாட்சிகளாக இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல உலகத்தின் பரியந்தம், அதாவது எபேசு பட்டணத்திலே அவர்கள் தேவனுக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். இந்த 4 படிப்பீங்க அப்படின்னா இந்த 4 அதிகாரங்களையும் பரிசுத்த ஆவியானவர் அன்றைய சபைக்கு கொடுத்த அனுபவங்கள் வித்தியாசமாக இருந்தது. இந்த 4 இடத்துலயுமே ஒரே அனுபவத்தை அவங்க என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள கிடையாது. அக்னிமயமான நாவுகள் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவங்க மேல போச்சு உட்கார்ந்து சொல்லி நம்ம பாக்குறோம் 2ஆம் அதிகாரத்துல. ஆனா 8ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம் கிடையாது, வாக்கு கிடையாது. அப்ப இன்னைக்கு ஒருத்தர் வந்து நீ பரிசுத்த பெற்றுக்கொள்ள, நான் இப்படி பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அனுபவத்தை சொல்வாரு என்றால் எப்படி இருக்கிறதா என்று நம்ம ஆராய்ச்சி. முதலாவது ஆபத்து என்னது? பரிசுத்த ஆவியானவரை அனுபவத்தின்படி அறிந்து கொள்வது, வேதத்தின்படி அறிந்து கொள்ளாமல். நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெளிவான போதனை நமக்கு வேணும்னா வேதத்தின்படி அவரை கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது ஆபத்து என்ன சொல்லுங்க? ஒருவேளை இந்த முதல் ஆபத்து நம்முடைய சபைகள்ல பெரும்பாலும் வேதத்தின்படிதான் நம்ம என்ன பண்றோம், போதிக்கிறோம். ஆனா 2வது ஆபத்து என்ன அப்படின்னா, என்னுடைய திருச்சபையின் கொள்கையின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியானவரின் செயல்களை மட்டுப்படுத்துவது, limiting the works of the Holy Spirit based upon my church doctrine. என்னுடைய திருச்சபையின் போதகத்தின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியானவரின் செயல்களை மட்டுப்படுத்தக்கூடும். I can Holy Spirit based on my church doctrine. church teaching and church doctrine சொல்றப்போ சில சமயங்கள்ல நம்முடைய சபையில் இருக்கிற ஒரு சில போதனைகள் வேதத்திற்கு முரணானதாக கூட என்ன பண்ணலாம், இருக்கலாம்.
அது பாரம்பரியமா நமக்கு ஒப்புப்பட்டதாக என்ன பண்ணலாம் இருக்கு. அந்த பாரம்பரியமா அதை நம்ம நம்புறதுனால நம்ம என்ன பண்றோம், கடவுள் இப்படிலாம் என்ன பண்ண மாட்டாரு, செயல்படவே மாட்டாரு அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். அப்ப ரெண்டு ஆபத்துகளை குறித்து சொன்னேன். ஓகே, பரிசுத்த ஆவியானவரை அனுபவங்கள் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடாது, வேதத்தின் மூலமாக நமக்கு. அப்ப நம்ம சர்ச் டாக்டரினை பொறுத்து லிமிட் த ஹோலி ஸ்பிரிட். இது ரெண்டையுமே நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து கற்றுக்கொள்ளும் போது நம்ம தவிர்க்கணும். இப்போ வேதத்தின்படி இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்காரு? முதல் காரியம், who is the Holy Spirit? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க, நீங்க நோட்ஸ் எழுதுறவங்க எழுதிக்கோங்க. He is the eternal God. அவர் நித்திய தேவன். பரிசுத்த ஆவியானவர் யாரு? அவர் நித்திய தேவன். ஏதோ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பெந்தேகோஸ்தே நாளில இறங்கி வந்தவர் அல்ல பரிசுத்த ஆவியானவர். அவர் உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். இப்ப மறுபடியும் உங்களுக்கு ஒரு கேள்வி. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மனப்பாடமா தெரியுமா? உங்களால சொல்ல முடியுமா? ஆதியிலே தேவன் வானத்தில், வெரி குட், ரைட். 2ஆம் வசனம் யாருக்கு மனப்பாடமா தெரியும்? அதுக்கு முன்னாடி இருக்கு, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் தேவ ஆவியானவர் என்ன பண்ணாருங்க. அப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்படிங்கிறப்போ இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் இருக்கிறார் என்று நம்ம என்ன பண்ணலாம், தெரிந்து கொள்ளலாம். இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? அந்த வசனம் சொல்லுது, பூமியானது எப்படி இருந்ததுங்களா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்று நம்ம சொல்லும் போது அவர் நித்திய தேவன். எப்படி நம்ம பிதாவானவரை கர்த்தர் என்று சொல்கிறோமோ, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொல்கிறோமோ, அதே போல பரிசுத்த ஆவியானவரும் நித்திய கடவுளாய் இருக்கிறார். நித்திய கடவுள். நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். யாராவது ஒருத்தர் சீக்கிரம் வாசிங்க. 2 கொரிந்தியர். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு இணையானவர் என்று சொல்லப்பட்டிருக்காங்க? இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இணையானவர். இதுதான் நம்ம திரியேகம் என்று சொல்றோம். அப்போ ஞானஸ்தானம் கொடுக்கிறப்ப யாருடைய நாமத்தினால ஞானஸ்தானம் பாக்குறோம்? மத்தேயு 28:19-20. அந்த வசனத்தை நீங்க திருப்ப வேண்டாம், உங்களுக்கு மனப்பாடமா தெரியும். ஞானஸ்தானத்தை கொடுக்கிறப்ப யார் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுப்பாங்க? பிதா, குமாரன், பரிசுத்தர். அப்ப இந்த 2 வசனங்களும், ஆதியாகமம் 1-2 வசனங்களும் நமக்கு போதிக்கின்ற பரிசுத்த ஆவியானவரை குறித்த முக்கியமான போதனை என்னதுங்க? அவர் கடவுள், அவர் தேவன், அவர் நித்தியமானவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஓகே, அதான் முதல் காரியம். 2வது காரியம், பரிசுத்த நம்ம என்ன சொல்றோம்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு வல்லமை அல்ல, அவர் ஒரு நபர். The Holy Spirit is not a person, not a power, but a person. பரிசுத்த ஆவியானவர் ஒரு வல்லமை அல்ல, அவர் ஒரு நபர். Holy Spirit is not a power, but a person. அது இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசும்போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வல்லமை அளிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அவரை ஒரு வல்லமையாக மட்டும் நம்ம என்ன முடியாதுங்க, பார்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய சர்ச்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசுறப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, receive the power. நாங்க என்ன பண்றோம்? பவரை இறக்குறோம். நீங்க பவரை என்ன பண்ணிக்கோங்க, பெற்றுக்கொள்ளுங்க. பவரை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றோம்? நாங்க இறக்குறோம், கொண்டு வரோம். சில டிவி எவாஞ்சலிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, அவருடைய கர்ச்சீஃபின் நுனியில யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கு. நாங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க டிவியை தொட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? பரிசுத்த ஆவியானவர் ஒரு காற்று மாதிரி, ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஒரு பவர் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு நபர். அவர் ஒரு நபர். நபர் என்று நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம்? ஒரே ஒரு வசனம், நிறைய வசனங்களுக்கு ஒரே ஒரு வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் இங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் என்று எப்படி நம்ம தெரிந்து கொள்ளலாம்? அவருக்கு சித்தம் இருக்கிறது. He has will. அவர் சர்ச்ல யாருக்கு என்ன ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் கொடுக்கணும், யாருக்கு என்ன வரம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களுக்கு அந்த வரத்தை தேவன் என்ன பண்ணுவாருங்க, கொடுப்பார். இப்ப வரம் என்று சொல்லும் போது, தேவன் ஒரு வரத்தை கொடுக்கிறார் என்று சொல்லும் போது அதோட அர்த்தம் என்னவென்றால், இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அவங்க நினைச்ச வரத்தெல்லாம் பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு வசனம் அவங்க பயன்படுத்துவாங்க. பவுல் சொல்றார், மேலான வரங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, நாடுங்கள் என்று அவர் சொல்றார்.
மேலான வரங்களை நாடுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் 1 கொரிந்தியர்ல சொல்றது, நீங்க அன்புள்ளவர்களாய் மாறும்படியாக கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள் என்பதுதான் ஒரு மேலான வரத்தை நாடுங்கள் என்று சொல்றாரு. ஆனா வாட் இஸ் a spiritual gift? ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் அப்படின்னு சொல்றப்போ, ஒரு ஆவிக்குரிய வரம் என்று சொல்றப்போ, தேவன் உன்னை ரட்சிக்கும் நாளிலே உன்னை தனக்காக பயன்படுத்தும்படிக்கு உனக்கு ஒரு ஆவிக்குரிய வரனே, சில டைம் ஒன்றுக்கும் மேற்பட்ட. உதாரணமா இப்ப என்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நானு முன்னாடி நின்று பேசுறதுக்கு எனக்கு never try to come to the stage. நான் ஸ்கூல்ல படிக்கிறப்போ நிறைய டைம் என்னுடைய டீச்சர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, முன்னாடி வந்து பேசணுங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, போர்ஸ் பண்ணிருக்காங்க. I will never come to stage. ஈவன் நான் பைபிள் காலேஜுக்கு நான் படிக்க போனப்போ கூட நான் என்ன எண்ணத்தோட நான் படிக்க போனேன் அப்படின்னா, I will not become a pastor teacher. நான் ஒரு பாஸ்டராவோ டீச்சராகவோ நான் என்ன மாட்டேன். rather I will do what from behind the scene. ஊழியத்துல பின்னாடி இருந்து ஏதாவது என்ன பண்ணலாம், ஊழியம் செய்யலாம். I can be a writer. நான் என்ன பண்ணலாம், நான் ஒரு எழுத்தாளராக உருவாகலாம். இல்ல I can be a missionary volunteer. இல்ல ஒரு மிஷனரியோட இணைந்து செயல்படும்படியாக ஒரு வாலண்டியராக இருக்கலாம். பட் தேவன் கொஞ்ச நாட்கள் நான் அந்த பைபிள் காலேஜில் படிக்கும் போது எனக்கு உணர்த்துற ஒரு காரியம் என்னவென்றால், உனக்கு நான் முன்னாடி நின்று பேசுற வரத்தை நான் என்ன பண்ணிருப்பேன். இப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி நின்று பேசுறேன் அப்படின்னா, திஸ் இஸ் நாட் மை நேச்சுரல் டேலண்ட். நான் பிறந்ததுல இருந்து எனக்குள்ளாக இந்த குணம் இருந்தது கிடையாது. இப்ப கூட வாட் ஐ ப்ரிஃபர், இப்ப கூட நீங்க வந்து எனக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, நான் பின்னாடி உட்காந்து கேட்கறத விரும்புவேனே தவிர முன்னாடி நின்று பேச என்ன பண்ண மாட்டேன், விரும்ப மாட்டேன். ஆனா உனக்குள்ள இல்லாத ஒன்றை தேவன் கடவுளுக்காக உன்னை பயன்படுத்தும்படியாக உனக்கு தேவன் கொடுப்பதுதான் என்னதுங்க, வரம். அப்போ நீ கேட்கிற வரத்தை எல்லாம் என்ன பண்ண முடியாதுங்க, பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப இந்து மதத்துலதான் ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கைன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீ தவம் இருந்தா கடவுளுடைய கவனத்தை நீ ஈர்த்துட்ட அப்படின்னா உனக்கு என்ன வரத்தை வேணுமோ கடவுளுக்கு என்ன பண்ணலாம். இன்னைக்கு நிறைய போதிக்கிறாங்க. எப்படி போதிக்கிறாங்கன்னா, நீ நல்ல பாஸ்டிங் இருந்து ஜபம் பண்ண அப்படின்னா கடவுள் உனக்கு கொடுக்க விரும்பாத வரத்தை கூட நீ என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானுடைய வரம் என்று சொல்லும் போது அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஒரு வல்லமை அல்ல, அவர் ஒரு நபராக இருக்கிறார். அவர் யாருக்கு கொடுக்கணும்னு விரும்புறாரோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாருங்க, கொடுப்பார். இன்னொரு இடத்துல கூட பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக இருக்கிறார் என்று நம்ம கற்றுக்கொள்ளலாம். யாராவது ஒரு வாசிங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஓகே தம்பி, இங்க கவனிக்க பாருங்க. இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றாருங்க, துக்கப்படுத்தாதீங்க. do not grieve the Holy Spirit. இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர், ஏன்னா அவருக்கு சித்தம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர், ஏன்னா இங்க அவருக்கு என்ன இருக்குங்க, உணர்வு இருக்கு. he has emotions. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நாம் பாவம் செய்யும் போது நாம் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றோம், துக்கப்படுறோம். இது எதை காண்பிக்குது என்றால், பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக இருக்கிறார். இப்போ ஒரு நபராக அவர் இருக்கும்போது நம்ம இஷ்டப்பட்டபடியெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண முடியாதுங்க, விளக்க முடியாது. ஒரு தடவை ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம். நான் ஓசூர்ல ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்கள்ல ஒரு கிராம சபையில போறோம். இதே மாதிரி ஒரு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் அங்க நடக்குது. ஒரு சின்ன வீட்டுல சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நாங்க ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். நடத்தி முடிச்ச உடனே ஒரு ஜெபம் பண்றாரு. ஒரு பிரதர் வந்து என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு. அப்போ 2 லேடிஸ் புதுசா வந்திருக்காங்க. அவங்க 2 பேருமே கிறிஸ்டியன்ஸ் தான், எங்க சர்ச்சுக்கு வர முடியாது. ஆனா அந்த கிராமத்துல அவங்க கிறிஸ்துமஸ் டைம் வந்தனால அவங்க வந்திருக்காங்க. ஒரு லேடி என்ன பண்றாங்கன்னா, படுத்து உருள்றாங்க. சில டைம் இந்த கிராம ஊழியத்துக்கு போறப்ப சம்டைம்ஸ் இந்த டீமன் ப்ரோசஸ், பிசாசு பிடித்தவங்க வரப்ப அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இப்ப இந்த அம்மா படுத்து உருள்றாங்க. இன்னொரு அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த படுத்து உருள்ற அம்மா தலை மேல கையை வச்சுக்கிட்டு அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு. ஓகே, இட் வாஸ் டிஸ்டர்பிங் தி சர்வீஸ். உடனே நான் என்ன பண்ணேன், அவங்க 2 பேர்த்தையும் யூ கம் ஹியர்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் என்ன பண்ணேன், ஒரு ரூம்குள்ளார கூட்டிட்டு போன உடனே, நீ ஏமா படுத்து உருள்ற அப்படின்னு சொல்லி கேட்டவனே அந்த அம்மா சொல்லுது, ஐயா நான் பெங்களூர்ல ஒரு சபையில இருந்து வரேன், அந்த சபையில ஆவியானவர் வந்தா உருளணும்னு சொல்லியிருக்காங்க, நான் ஆவியில நிரம்பி உருள்றேன். ஏமா நீ ஏமா அந்த அம்மா தலை அல்ல கையை வச்சு நீ ஜெபம் பண்ற, எனக்கு பிசாசை வரட்டுற கடவுள் வரத்தை விடுற ஆகினா அதுக்குள்ள இருக்கிற பிசாசை நான் என்ன பண்றேன். அப்ப நீங்க பாருங்க, உருள்ற அம்மாவும் யார் தான் ப்ரோசஸ் பண்ணிருக்கான்னு சொல்லுது. then we have to teach them both of them. நீங்க நினைக்கிற மாதிரி ஆவியானவர் கிடையாது. அப்போ நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வல்லமை இல்ல, அவர் ஒரு நபர். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்தா ஹோலி வாமிட்டிங், ஹோலி ரோலிங், ஹோலி லாஃபிங், இப்படிலாம் இதெல்லாம் வேதத்துக்கு. this is what
பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம அறிந்து கொள்ளும் போது வேதம் என்ன சொல்றது, அப்போஸ்தலர்களுடைய அனுபவம் என்ன, ஆதி திருச்சபையினுடைய அனுபவம் என்ன, அதை வைத்துதான் நம்ம பரிசுத்த ஆவியானவரை கற்றுக்கணும். சோ முதலாவது நான் சொன்னேன் பரிசுத்த ஆவியானவர் நித்திய தேவன். இரண்டாவது நான் சொன்னேன் பரிசுத்த ஆவியானவர் ஒரு வல்லமை அல்ல, அவர் ஒரு நபர். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிப்பின் தேவன், சிருஷ்டிகர்த்தா. He is the God of creation. நம்ம ஒருவேளை வேதத்துல நம்ம வாசிச்சிருப்போம், பிதா உலகத்தை என்ன பண்ணாரு, சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லும் போது பிதாவானவரை அது குறிக்கிறது. கொலோசியர் 1 அதிகாரம் 15-16 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை நாம் சிருஷ்டிகராக நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்கிற இன்னொரு காரியம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிகர்த்தா என்று, he is the God of creation. ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனத்துல பார்த்தோம், பூமியானது எப்படி இருந்தது நம்ம பார்த்தோம், ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. It was empty and void. இந்த பூமி எப்படி அழகா மாறுனுச்சு வாசிங்க. சங்கீதம் 104:30, 104ஆம் சங்கீதம் 30வது வசனம். யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாமா சீக்கிரமா? நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தை என்ன பண்றீங்க, புதிதாக்குகிற. அதாவது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த உலகத்தை புதிதாக்கினவர் யாரு? பரிசுத்த. அவர் பூமியின் மேல அசைவாடுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் பூமியின் மேல அசைவாடினோன்னு என்ன ஆகுது, வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று தேவன் சொல்றாரு, வெளிச்சம் உண்டாகிறது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம், யோபுவின் 26ஆம் அதிகாரம். தமது ஆவியினால் அவர் என்ன பண்ணாருங்க, வானத்தை அலங்கரித்தார். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா மில்கி வே கேலக்சிம்பாங்க, பால்வெளி மண்டலங்கள். எவ்வளவு பால்வெளி மண்டலங்கள் இருக்கு தம்பி? இப்போ ஒரு பால்வெளி மண்டலங்கள் அப்படிங்கிறப்ப சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் எவ்வளவு பால்வெளி மண்டலங்கள் இருக்கு. How many Milky Way galaxies are there? Millions and millions, கோடான கோடி மில்கி வே கேலக்சி. இப்ப இதெல்லாம் சிருஷ்டிப்பதிலே பிதாவினுடைய பங்கும் இருக்கிறது, கிறிஸ்துவினுடைய பங்கும் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய பங்கும் என்ன பண்ணுங்க இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப சிருஷ்டிப்பிலே பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு என்னவா இருக்கு சொல்லி பார்த்தோம்னா, அவர் வானத்தையும் பூமியும் அலங்கரிக்கிற தேவனா என்ன பண்றாருங்க இருக்கிறார். அடுத்து பரிசுத்த மனுஷனுடைய சிருஷ்டிப்புல பரிசுத்தனுடைய பங்கு. What is the role of the Holy Spirit in man's creation? சொல்லுங்க பாப்போம். In creation, ஆதியாகமம் 2 அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்க. நமக்கு மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் பாருங்க, நம்ம தமிழ்ல ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணிருக்காங்க, மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனா எபிரேய மொழியில் அதனுடைய அர்த்தம் எடுக்குமா, ஜீவ ஆவியை அவனுக்குள்ள என்ன பண்ணாருங்க. எப்படி இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததோ, அதன் மேல் ஆவியானவர் அசைவாடின போது இந்த பூமி உயிர் பெற்றதோ, அதே போல மண்ணான மனிதனுக்கு சிருஷ்டிப்பிலே உயிரளித்தவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த தூய ஆவியானவர் தான் மண்ணாய் இருந்த மனிதனுக்கு அவர் என்ன பண்றாருங்க, ஜீவனை கொடுக்கிறார். அதனால அவர் ரட்சிப்பின் சமயத்தில் நம்முடைய ஜீவனை அவர் புதிதாக்குகிறவராக அவர் என்ன பண்றாரு இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிகர்த்தா. சரி, மனுஷன் மட்டும்தான் படைச்சாரா? இல்லை என்றால் வானத்தையும் பூமியை மட்டும்தான் அவர் அலங்கரித்தாரா? இன்னொரு வசனம் வாசிக்கலாம், 33வது சங்கீதம் 6ஆம் வசனம். 33ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவர்களின். இப்ப பாருங்களேன், இங்க மறுபடியும் தமிழ் மொழியில என்ன மொழி பெயர்த்திருக்காங்க, அவருடைய வாயின் சுவாசத்தினால். ஆக்சுவலா எபிரேய மொழியில அது எப்படி இருக்கும்னா, கர்த்தருடைய ஆவியினால், அவருடைய ஆவியினால் வானத்தின் சேனைகள். இப்ப இந்த வானத்தின் சேனைகள்ங்கிறது யாரை குறிக்குதுங்க? the host of heaven. யாரை குறிக்குதுங்க? all the angels. இல்ல, வானத்தில் உள்ள தேவனுடைய தூதர்கள். அப்ப இந்த தேவ தூதர்களை படைத்ததுல யாருடைய பணியை நம்ம பார்க்கிறோம்? அப்ப பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிகர்த்தா. வானத்தையும் பூமியும் படைத்ததுல அவருடைய பங்கு நம்ம பார்க்கிறோம், மனிதனை படைத்ததுல அவருடைய பங்கு நம்ம பார்க்கிறோம், அதே போல வான சேனைகளை படைத்ததிலே அவருடைய பங்கை நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். இதன் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், the Holy Spirit has authority over us, but we do not have authority over Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மீது அதிகாரம் இருக்கிறது,
நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மீது என்ன கிடையாதுங்க, அதிகாரம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி அப்படின்னா, பிதாவையோ குமாரனையோ அதட்டுறது கிடையாது. யார் அதட்டுறாங்க? ஆவியானவர். ஏன்னா அவங்க ஆவியானவர் எப்படி பார்க்கிறாங்க? ஏதோ ஒரு வல்லமையாக பார்க்கிறாங்க. they don't see him as God. அவர் சிருஷ்டிகர்த்தா என்று சொல்லும் போது அவருக்கு தான் நம்முடைய வாழ்க்கையின் மீது அதிகாரம் இருக்கிறதே தவிர நமக்கு அவர் மீது அதிகாரம் இல்லை. அப்ப you cannot order the Holy Spirit. சிலவங்க சாட்சி சொல்றப்ப சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணேன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்குள்ள இன்னைக்கு வராவிட்டால் நான் இந்த இடத்தை என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். No, we cannot do that. பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். He is God of creation. ஓகே, நான்காவது இதோட நம்ம முடிக்க போறோம். நான் சொன்னேன் அவர் நித்திய தேவன், அவர் ஒரு வல்லமை அல்ல, அவர் ஒரு நபர். மூன்றாவது நம்ம பார்த்தோம் அவர் சிருஷ்டிப்பின் தேவன். நான்காவது நீங்க பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறவங்க நீங்க எழுதிக்கலாம். நான்காவதாக he is the God of salvation. அவர் ரட்சிப்பின் தேவனாய் இருக்கிறார். he is the God of salvation. இந்த ரட்சிப்புல ஒருவேளை நீங்க இன்னைக்கு உங்க ரூம்ஸ்க்கு போயிட்டு விருப்பமா இருந்தா எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1-13 வசனங்கள் நீங்க வாசித்து பார்க்கும்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய பங்களிப்பு என்ன நம்முடைய ரட்சிப்புலங்கிறது பவுல் அவருடைய ஜெபத்துல வெளிப்படுத்தார். இப்ப பிதாவானவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார். குமாரனானவர் அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக உனக்காகவும் எனக்காகவும் இந்த பூமிக்கு மனு உருவேற்று வந்து கல்வாரி உயிர் தெழுந்தார் நம்முடைய பாவங்களுக்காக. இப்ப பிதா திட்டமிடுறாரு, குமாரன் மரித்து உயிர் தெழுந்துட்டாரு. அந்த குமாரன் சம்பாதித்த ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் ஓகே, கவனிங்க தம்பி தங்கச்சிங்களா. இந்த வசனத்தை அந்த தம்பி வாசிக்கிறப்ப நம்ம எல்லாரும் திரும்ப சொல்லாமா? தம்பி நீங்க வாசிங்க, உங்க பின்னாடி நாங்க சொல்றோம். 2 பரிசுத்த வாசிங்க தம்பி, அந்த அந்த பகுதியை மட்டும். பரிசுத்த ஆவியினாலே அன்றி எல்லாரும் சொல்லாமா? இந்த வசனத்தை நீங்க எல்லாரும் இந்த கேம்ப் முடிஞ்சு போறதுக்கு முன்னாடி மனப்பாடம் பண்ணணும். ஏன் நான் நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னா, நிறைய டைம் ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஒரு சொல்லுவாங்க, ஏய் நீங்க போற சபை ஆவி இல்லைன்னு சொல்லுவாங்க. நீ பாப்டிஸ்ட் சர்ச்சுக்கு போற, அங்க என்ன கிடையாது, ஆவி இல்ல. அவங்களுக்கு இந்த வசனத்தை சொல்ல என்ன சொல்லணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவி இல்லை அப்படின்னா இயேசுவை தேவன் என்று ஒருவனும் என்ன பண்ண முடியாதுங்க. இப்ப நீ இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய சொந்த ரட்சகராக நீ அறிந்திருப்பாயே என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்காக செயல்பட்டிருக்காரு. எப்படி செயல்பட்டிருக்காரு? முதலாவது பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்பட்டாரு? யோவான் 16ஆம் அதிகாரம், அதான் நம்ம வாசிக்க கேட்டோம். 7-8 வசனங்களிலே நம்மை மனம் திரும்பும்படியாக கடவுளிடத்தில் அவர் நடத்துகிறார். We see the work of conviction. என்னுடைய பாவத்தை குறித்த உணர்வளிப்பவராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்ப ரட்சிப்புல பரிசுத்த ஆவியானுடைய முதல் காரியம் என்னதுங்க? முதல் காரியம் என்னது? பாவ உணர்வு அளிப்பவர். He gives me the conviction of my sin. நல்ல தம்பி தங்கச்சி, காலையில நான் சொன்னேன், நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்ப எனக்கு 15 வயசு ஸ்கூல் போயிருக்கேன், VBS போயிருக்கேன், கேம்ப்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சண்டே அட்டெண்ட் பண்ணிருக்கேன். நான் ஒரு பாவி அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதுல நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, சண்டே ஸ்கூல் போறனாலயோ, சர்ச்சுக்கு போறனாலயோ, ஜெபம் பண்றனாலயோ, பைபிள் படிக்கிறனாலயோ, எங்க அப்பாவும் அம்மாவும் கிறிஸ்டியன்ஸா இருக்கிறனால நானும் பரலோகம் போவேன் அப்படின்னு சொல்லி. ஆனா எனக்கு 15 வயதான போதுதான் என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் மூலமாக தேவன் ஒரு சிறிய கதையின் மூலமாக என்னுடைய பாவத்தை அவர் என்ன பண்ணாருங்க, உணர்த்தினார். நான் ஒரு பாவி, நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற உணர்வை இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்து உயிர் தெரிந்திருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்து உனக்கு அவசியம்ங்கிற தெளிவை கொடுப்பது யாரு? ஆவியானவர். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்கன்னு சொல்லி கொண்டோம், அவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து நிலைத்திருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நாம் செய்யும் பாவங்கள் என்று அந்த அனுபவங்களை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போகின்றோம். ரட்சிப்பில் அவருடைய பங்களிப்பு என்ன? பாவ உணர்வு அளிப்பவர். பாவ உணர்வு அளிப்பவர். 2வது அவருடைய பங்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா,
இப்போ இந்த பாவ உணர்வுக்கும் குற்ற உணர்வுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த உலகத்துல நிறைய பேர் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்வாங்க. அது இருக்கலாம், ஏதாவது ஒரு தப்பு பண்ணோன்னு நீ நினைக்க, ஐயோ அதை நம்ம இனிமேல் பண்ணக்கூடாது. தட் இஸ் கால்ட் ஃபீலிங் ஆஃப் கில்ட், குற்ற உணர்வு. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த குற்ற உணர்வுக்கு தீர்வு என்னன்னு சொல்லி தெரியாம இருக்காங்க. நான் இப்படிதான், நான் எப்பொழுதுமே இப்படிதான், நான் மோசம் அப்படின்னு ஒரு சில ரெண்டு உதாரணம். இயேசு கிறிஸ்துவோட ரெண்டு சீஷர், ஒருத்தர் பேரு யூதாஸ், இன்னொரு பேரு பேதுரு. ரெண்டு பேருமே உங்களுக்கு தெரியும். யூதாஸ் என்ன பண்ணாரு, காட்டி கொடுத்தாரு. இவங்க ரெண்டு பேருமே மறுதளிக்கிறான். எப்படி மறுதளிக்கிறான்? இவர்தான் இயேசு அப்படின்னு சொல்லி மறுதளிக்கிறான், சிலுவையில் அறையும்படியாக. இன்னொருத்தர் எப்படி மறுதளிக்கிறான்? இவர் யாருன்னு எனக்கு one does it positive, other does it negative difference. இப்ப யூதாஸ்க்கு குற்ற உணர்வு இருந்தது இல்லையா இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம்? இல்லைங்களா? அவனுக்கு கொடுத்த காசை கொண்டு ஆலயத்துல தூக்கி வச்சுட்டு, so that's not the way the Holy Spirit will lead you. பரிசுத்த ஆவி செய்கிற இரண்டாவது காரியம் என்னவென்றால், he will bring conversion of your heart. அவர் உன்னுடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தி நீ அவரை விசுவாசிக்கும்படியாக உனக்கு விசுவாசத்தை அளிப்பவர். அவர் பாவ உணர்வை அளிப்பவர் மட்டுமல்ல, விசுவாசத்தை அளிப்பவர். He is the one who gives you the faith in the Lord. இன்னைக்கு நிறைய பேருடைய ப்ராப்ளம் என்னன்னா, பாவ உணர்வு, குற்ற உணர்வு இருக்கு. இந்த பாவ உணர்வு, குற்ற உணர்வு இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, சிலர் தங்களை தாங்களே என்ன பண்றாங்க, தண்டித்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க. நம்ம பாக்குறோம், மனுநீதி சோழன் ஒரு கதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. மனுநீதி சோழன் ஒருத்தர் இருந்தார். அவருடைய பையன் என்ன பண்ணான்னா, ஒரு தேர், ஒரு குதிரை ரதத்தை என்ன பண்றான், ஓட்டிட்டு போறான். ஓட்டிட்டு போறப்ப ரோட்ல அந்த சாலையில ஒரு கண்ணுக்குட்டி மேல இடிச்சிடறான். என்ன பண்ணிருது, செத்து போயிருது. செத்து போன அந்த பசுமாடு, இது ஒரு கற்பனை கதை. அந்த பசு கம்ப்ளைண்ட் பண்ற ராஜா இதை கேள்விப்பட்ட அவர் என்ன பண்றாரு, தேர் சக்கரத்தை வச்சு கொன்றார். இப்போ இது ஒரு மனுநீதி காரணம் சொல்லலாம், அதாவது ஒரு குற்றத்துக்கு தண்டனை என்னதுங்க சொல்லி. ஆனா அந்த பயனை பேர்ல வச்சு அந்த பசுமாடு வருமா இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, தன்னை தானே தண்டித்துக் கொள்வதன் மூலமாக இந்த குற்ற உணர்வுல இருந்து தப்பு பண்றாங்க நினைக்கிறாங்க. நீங்க நிறைய பேர் தானம் தர்மம் பண்றது எதுக்காக? பாவத்தை மறைக்கிறதுக்கு தான் என்ன பண்றாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் பாவ உணர்வு அளித்து குற்ற உணர்வோடு நம்மளை வைத்து மாறா அவர் என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பு அளிப்பவர் என்பதை நமக்கு என்ன பண்றாரு, உணர்த்துகின்றார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் உன்னுடைய பாவம் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கும். நீ அருமையான தம்பி தங்கச்சி, நீ ஒருவேளை நீ சர்ச் எல்லாம் இந்த மாதிரி கேம்ப்ஸ்க்கு வரலாம், ஆனா உன்னுடைய வாழ்க்கைக்கு பழக்கத்தினால நீ குற்ற உணர்வோடு இருப்பார். இதையே நான் செஞ்சிட்டு இருக்கிறேன்னு. இப்ப பரிசுத்த ஆவியானவர் உனக்கு இன்னைக்கு கொடுக்கிற அழைப்பு, நீ இயேசு ஆண்டவருக்கு வா, அவருடைய பாவங்களை மன்னித்து உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அப்போ அவர் பாவ மன்னிப்பு அளிப்பவர், பாவ உணர்வு அளிப்பவர். அவர் விசுவாசிக்கும்படியாக நமக்கு உணர்வு அளிப்பவர். மூன்றாவது அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னன்னா, அவர் நம்மை உயிர்ப்பிப்பவர். இது ஆங்கிலத்துல ரீஜெனரேஷன் என்று சொல்லுவோம். இல்ல அப்படின்னா நம்முடைய பாப்டிஸ்ட் சபைகள்ல மறுபிறப்பு என்ற ஒரு வார்த்தையை நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் மறுபிறப்பு, உயிரளிப்பவர். அதனுடைய அர்த்தம் என்ன, எழுதிக்கோங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதே மாதிரி நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த ரெண்டு வசனங்களையும் நீங்க ரூம்ல போய் நீங்க படிச்சு பார்க்கலாம். இந்த உயிர்ப்பிப்பவர் என்றால், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் நம்முடைய பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த போது இந்த இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் விசுவாசம் இருக்கும்படியாக நம்முடைய புத்தியிலே நமக்கு தெளிவை கொடுக்க இந்த பரிசுத்த ஆவி. கடைசியா நமக்கு டைம் காரியம். முதல்ல நான் சொன்னேன், இரண்டாவது நான் சொன்னேன் விசுவாசிக்கும் உணர்வளிப்பவர், மூணாவது நான் சொன்னேன் உயிர்ப்பிப்பவர், நான்காவதா
என்னுடைய ரட்சிப்பை பாதுகாப்பவர். He is the protector of my salvation. என்னுடைய ரட்சிப்பை பாதுகாப்பவர். இது பரிசுத்த ஆவியானவர் செய்கிற மிகப்பெரிய ஒரு வேலை. இதுக்கு ஒரு வசனம் தேவைன்னா நீங்க எழுதிக்கோங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் வசனம். இந்த வசனம் நம்ம நாளைக்கு நம்ம பார்க்க போறனால I am skipping this one. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இப்ப இந்த 3 வசனம் நீங்க வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அந்த நபரின் ரட்சிப்பை நிறைவேற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு என்ன பண்றாருங்க, வந்து வாசம் செய்து அந்த ரட்சிப்பு நிறைவேறும்படி அவர்களை விட்டு அவர் என்ன பண்றாருங்க, விலகாமல் இருக்கிறார். உதாரணமா நாளைக்கு இதை நம்ம இன்னும் தெளிவா பார்க்கலாம். நான் சுருக்கமா உங்களுக்கு இதை சொல்ல போறேன். பழைய ஏற்பாட்டுல சவுல்னு ஒரு ராஜா இருந்தார். இந்த சவுல்ங்கிற ஒரு ராஜா கடவுளுக்கு கீழ்ப்படியாம போன போது கர்த்தருடைய ஆவி அவரிடத்துல இருந்து என்ன பண்ணுதுங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டது, தாவீதுக்கு கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றோம். பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு காரியம். மறுபடியும் இதை வைத்துக் கொண்டு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாவம் பண்ண பரிசுத்த ஆவியானவர் நம்ம விட்டு என்ன பண்ணிடுவாரு, போயிடுவாரு. ஆக்சுவலா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணதுடைய நோக்கமே பாவத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து நம்மை பரலோகத்துல சேர்ப்பதற்காக தான் அவர் என்ன பண்றாரு, நமக்குள்ளாக வந்து வாசம் செய்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்பின் தேவனாக இருக்கிறார். இப்ப 4 காரியங்கள் நம்ம பார்த்தோம். முதல் காரியம், கேர்ள்ஸ் சொல்றீங்களா, ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியானவரை பத்தி நீங்க கற்றுக்கொண்டது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மெயின் பாயிண்ட், அவர் நித்திய தேவன். எப்படி அவர் நித்திய தேவன் நம்ம சொல்றோம்? How do you say he is eternal God? எந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம சொல்றோம்? What is the word? Genesis 1:2. ஆதியிலே வானத்தையும் பூமியும் தேவன் படைத்தான் சொல்லி பார்த்துட்டு 2வது வசனத்துல என்ன பார்க்கிறோம், ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன பண்ணாரு. So he was there in eternity. Okay, very important. தமிழ்ல சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் யார்? 2வது என்ன கற்றுக்கொண்டோம் நம்ம? முதல்ல நித்திய தேவன், 2வது என்னது? He is not a power, he is a person. சரி, அவர் வந்து ஒரு பர்சன்ங்கறதை நீ எப்படி கற்றுக்கொள்ள முடியும், எப்படி விளக்க முடியும்? How do you say he is not a person but a power? How do you say he is not a power but a person? Okay, அவர் துக்கப்படுகிறார். He has emotions. வேற என்ன? இன்னொரு முக்கியமான காரியம் இருக்கு. He has a will. அவர் தமக்கு சித்தமானவனுக்கு. ஓகே, மூணாவதா நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து? God of creation. சரி, எதுலெல்லாம் அவர் பார்க்கிறோம், in what all things he was involved in creation. எதுலெல்லாம் அவர் சிருஷ்டி, அவர் வானத்தையும் பூமியும், அவருடைய பணி என்னது? பிதாவானவர் சிருஷ்டிக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவருடைய பணி என்னது? அலங்கரிக்கிறார். He beautifies it. அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமான வானத்தையும் பூமியும் அவர் என்ன பண்றாருங்க. சரி, அப்போ வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்ததுல பரிசுத்த ஆவியானவருடைய பங்கை பார்க்கிறோம். வேற எதுல பரிசுத்த ஆவியானவருடைய பங்கை நம்ம பார்க்கிறோம்? In the creation of man. அப்புறம் in the creation of angels. இல்லையா, வான தூதர்கள். ஓகே, 4வது பரிசுத்த ஆவியானவர் யார் தம்பி தங்கச்சி? ஓகே, அவர் நித்திய தேவன் நம்ம பார்த்தோம், அவர் ஒரு நபர் என்று நம்ம பார்த்தோம், அவர் சிருஷ்டிப்பின் தேவன் நம்ம பார்த்தோம். 4வது பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு நடத்தினேன், ரட்சிப்பின் தேவன். இப்ப ரட்சிப்புல பரிசுத்த ஆவியானவர் என்னெல்லாம் செய்யறாரு? முதல்ல என்ன பண்றாரு, நமக்குள்ளாக பாவ உணர்வு அளிக்கிறாரு. அப்புறம் 2வது என்ன பண்றாரு, விசுவாசிக்க உதவி செய்யறாரு. 3வது என்ன பண்றாரு, நம்மை உயிர்ப்பிக்கிறார். 4வது ரட்சிப்பை செயல்களை குறித்து நம்ம கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவரை குறித்த இந்த 4 தெளிவுகள் நமக்கு என்னதுங்க அவசியம். நீங்க வேற ஒன்றும் இன்னைக்கு மாநிலத்தில் நீங்க கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஒரு காரியத்தை மட்டும் நீங்க என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளாது. என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நித்திய தேவனாய் இருக்கிறார், அவர் குமாரனுக்கும் ஒப்பானவர். நான் சொல்றது என் கூட சேர்ந்து பின்னாடி சொல்றீங்களா? இந்த ஒரு காரியத்தை, பரிசுத்த ஆவியானவர் நித்திய கடவுளாய் இருக்கிறார், அவர் பிதாவுக்கும் குமாரனுக்கும் சமமானவர். வெரி குட், தேங்க்யூ. நம்ம நாளைக்கு வரப்ப இந்த பரிசுத்த எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கணும்.